வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அடிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மொத்தமாக 20,000 டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் அடங்கும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு மொத்தமாக இன்றைய தினம் 3000 டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தினத்திற்கான மாலை 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களும் அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 5 மணி மற்றும் 6 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். பெரும்பாலான பக்தர்கள் ஒரு நாள் முன்னதாகவே வந்து அந்தந்த கவுண்டருகே காத்திருந்து தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர். பெரும்பாலான பக்தர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்களை பெற வேண்டிய சூழல் நிலை வந்தது. ஏனென்றால் பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே இன்று காணப்பட்டது. இன்று விடியற் காலை 5 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சௌதர்ஷ டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 5 மணி மற்றும் காலை 6 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 4000 டிக்கெட்களை மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. ஒருவேளை டிக்கெட்கள் தீர்ந்துவிட்டால் பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட்களாக சௌதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஓலைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.